இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுக்குள்ள 2வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா படுதோல்வி. ஆஸ்திரேலியா இந்தியாவை அபாரமான வெற்றி கொண்டது. இந்த வெற்றிக்கு பிறகு இந்தியாவுக்கு பல பரீட்சைகள் ஏற்படும். ஏன்னா இந்த மேட்சே அப்படித்தான் இருந்திருக்கு. இந்தியா இனிமாவது பாடம் கற்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு டெஸ்ட்ல அமோகமான ஒரு வெற்றியை பெற்றுட்டு மறு டெஸ்ட்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தலைன்னா இது என்ன டீம்னு நமக்கு சொல்ல தோணும். அந்த அளவுக்கு வலுவான இந்திய டீம் இப்படி சொதப்பியிருப்பது இது முதல் முறைதான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நியூசிலாந்திட சொதப்பிய சொதப்பல் மீண்டும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும்போது ரசிகர்களாக இருக்க எங்களுக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மேட்சை பத்தி நமக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இந்தியாவும் ஆஸ்திரேலியாக்குள்ள 2வது டெஸ்ட் மேட்ச் இந்தியா எதனால தோல்விவிட்டது அப்படி நமக்கு கருத்து பார்க்கல. முக்கியமாக பார்த்தா கேப்டன் சிட்டு மாறிட்டது. அது ஒன்று. கேப்டன் சிட்டு மாறினதுனால நமக்கு தோல்வியை சந்திச்சோம் அப்படின்னு நினைக்க முடியாது. ரோஹித் சர்மா நம்ம இந்திய கேப்டன், அவர் ஒரு சில காரணத்தினால வர முடியலை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அதில் எப்படியோ ஒரு அதிர்ஷ்டவசமாட்டி நம்ம இந்தியா வெற்றி பெற்றது மட்டும் இல்லை, தன்னுடைய உழைப்பிலையும் பவுலிங்கிலையும் சிறப்பான செயல்பட்டு தான் அந்த வெற்றியை கொண்டது. அமோகமான ஒரு வெற்றி அடைஞ்சது. அந்த கேப்டன்ஷிப்ல இந்த பும்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுபவமுள்ள வீரர்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ரோஹித் சர்மா அதோட ரொம்ப சீனியர். இவருக்கு இல்லாத அனுபவம் பும்ராவுக்கு இருந்திருக்கவே. ஆனால் ஒரு கேப்டன்ஷிப் எப்பவும் எடுக்கும்போது சில நேரங்களில் மற்றவர்கள் ஐடியாவை கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு நம்ம ரோஹித் சர்மா தடை செய்து விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் 175 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டது. 18 ரன்னுக்கு டார்கெட்டை கொடுத்த இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றது. இந்த தோல்விக்கு இந்தியா நான் பங்களாதேஷ் டீமா அப்படின்னு ஒரு ஆதிக்கமாக கொடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு எதிர்முறையில் நமக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்தாதானே ஒரு டீமுடைய வலிமை மற்ற டீம் அந்த எடை போட்டு வச்சிடும். அப்படி பார்க்கையில் நம்ம ஆஸ்திரேலியா கடந்த மேட்ச்சில் ரொம்ப படூரமாக ஒரு படும் தோல்வியை தான் சந்தித்தது. மீண்டு வரலையா? அதே போல் இந்தியா அடுத்த டெஸ்ட்டில் மீண்டு வருவான ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் சில காரணங்கள் இருக்கிறது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மற்ற வீரர்கள் ஐடியாவை கேட்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ஆனால் இந்த மேட்ச்சில் சில ஐடியாக்களை தவிர்த்திருக்கிறார். அதனால் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. முக்கியமாக பும்ரா சொல்லியிருக்கிறார், அதாவது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணால் நமக்கு பேட்டிங் பிடிக்க வேண்டாம், பவுலிங்கை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லி. ரோஹித் சர்மா அதை கேட்கல. பிச்சு நல்லா இருக்கு, நமக்கு பேட்டிங் பிடிச்சிரும், 3-4 நாள்லே ஆஸ்திரேலியா நமக்கு லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். கணக்கு போட்டானா நீங்கள் முதல்ல ஃபார்மில் இருக்கீங்களா? இல்லை. அது ஒன்று. அதே போல் கோலி சில ஐடியாக்களை சொல்லியிருக்கிறாரு, அதை ரோஹித் சர்மா தகர்த்திருக்கிறார். இப்படி பல விஷயங்களை அவர் தவிர்த்து வரும்போது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை கேட்டால் இந்த இடத்துல கோலியும் ரோஹித் சர்மா 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேரும் ரிட்டையர் ஆகுதை தவிர வேற வழியே இல்லைங்க. ரொம்ப சொதப்புறாங்க ஒரே மேட்ச்சில். எப்பவுமே ஒரு மேட்ச்சில் விளையாடிட்டோன்னே நமக்கு டீமில் வச்சிருக்கான அவசியமே இல்லை. ஆனால் ரொம்ப சொதப்புறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வேற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி இருந்தால் அது இந்தியா தோத்தாராது. சரி, நமக்கு இந்த டீமை வச்சு போராட்டிருக்கோம்னு உள்ள ஒரு மன திருப்தி அது இருக்குமே. இதுல பெரிய சீனியர்கள்லாம் இருந்து இந்த மேட்ச்ல நம்மளால ஜெயிச்சவே முடியலை அப்படின்னு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தும் போது இந்த மாதிரி மேட்ச்ல சில விமர்சனங்களை தள்ளப்படுவது உண்மைதான். வெற்றி பெற்றால் பாராட்டுவார்கள், தோல்வி அடைந்தால் விமர்சனம் செய்வது இங்கே வழக்கமாக வைத்துள்ளீர்கள். ஆனால் விமர்சனம் செய்வது அளவிற்கு தானே உங்களுடைய பேட்டிங்கெல்லாம் இருக்கிறது. பேட்டிங் என்னப்பா? சரி, நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் 330 ரன்னில் ஆஸ்திரேலியாவை சுட்டுருக்கீங்க. சரி, 150 ரன் வலுவான நிலையில் இருந்தால் நீங்கள் அந்த 150 ரன் அடிக்கிற வரைக்கும் பொறுமையாக விளையாட வேண்டாமா? அது என்ன ஒரு அதிரடி ஆர்ப்பாட்டம்? இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டு வாரத்துக்கு என்ன ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் டீமா அப்படின்னு சொல்லி கேட்க தோணும் எங்களுக்கு கேள்விகள். இதெல்லாம் நீங்கள் பார்க்க, இதெல்லாம் கணிச்சாமல் பரபர மேட்சுகளை நீங்கள் ஒரு இது இல்லாமல் ஒரு ஆரம்பிக்கிறீங்க, இது இல்லாமல் விளையாடுறீங்க. ஒரு நேச்சுரல் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு வெறித்தனம் இல்லை. சரி, ஒரு டப்பு கொடுப்போம், ஒரு எதிர் அணிக்கு கொஞ்சம் கலக்கம் கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எல்லாம் அசால்ட்டு. கிரிக்கெட் சொல்லும்போது ஒரு அசால்ட்டான ஒரு மீனிங்கில் இப்போ வந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியும். இந்த கேப்டன்ஷிப்ட்டு மாற்றினா நல்லதுன்னு தான் தோணுது. சில விஷயங்களில் இந்த கேப்டன்ஷிப் ஈடுபடலை. அந்த கேப்டனே சில நேரங்களில் விளையாடாமலே போகுதார். அவர் ரிட்டையர்ட் ஆகுதை தவிர வேற வழியே இல்லை. பெரிய ஒரு சீனியர் வீரர் தான், பெரிய சாதனைகளை படைச்ச வீரர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி மேட்ச், முக்கியமான மேட்ச்சில் வரும்போது நீங்கள் தான் தூணாக நிற்கணும். அந்த தூணு இடிஞ்சிட்டது. இப்படி பார்க்கும்போது நீங்கள் அடுத்த லெவல், இனி 3வது டெஸ்ட்டுக்கு இன்னும் நிச்சயமாக ஓப்பனிங்கை இவங்க மாற்றுவாங்க. அது நமக்கு கிளியராக தெரியுது. ஓப்பனிங் பிளேயர் 2 பேரையும் பிரிப்பாங்கன்னு எனக்கு கிளியராக தெரியும். இதே தவிர இனி இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகிறான்னு தெரியல. அடுத்த டெஸ்ட்டில் நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நிறைய குறைகளை இந்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுக்கும்
ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த இந்த மேட்ச்சில் இந்தியா செம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கான்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு செம்ம பாடமாக இருக்க வேண்டும். உங்களுக்காக தகுந்த மாதிரி அங்கே நியூசிலாண்டும் ஸ்ரீலங்காவும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த லக்கை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த லக்கை விட்டால் உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுக்க ரசிகர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது.